எல்லாரும் சந்தையா பிள்ளைய குடும்பம் கருக்கு பின்ன ரோட்ல போட்டு என் பிள்ளைய அடிச்சு போட்டாவ. கொண்டு போயிட்டாவ. 6 பேரையும் கொண்டு போலீஸ்காரன் தானே அவுக்கணும். அவன் எப்படி அவுக்கணும்? அவன் எப்படி அவன் கொண்டு போன உரிமை இருக்கு. இவருக்கு அடுத்தது என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்குது. அந்த பயத்துல என் பிள்ளைக்கு நான் போன் அடிச்சேல, போன் அடிச்சாம இருந்துகிட்டு அது அப்புறம் 10 மணி போல மணியை பார்த்தேன். போன் அடிச்சா நைட்டு வேலை பார்த்துட்டு வருவாளே உரங்கட்டு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 12:15 மணி இருக்கும். யூலின் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா சொல்லிக்கிட்டு சிரிச்சான். அன்னை ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். சிரிச்ச உடனே என் பிள்ளை சாவேல நம்பல இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா அரசு பண்ணி ஜெயிலுக்கு சார் இதை அடிச்சு கொன்னது ஒண்ணுமே 6 பேர் சம்பந்தப்பட்ட 6 பேரை அரசு பண்ணி ஜெயில போடுங்க. ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நாங்க பாக்கணும். நிதின் ராஜி அவனுக்கு அம்மா அவனுக்கு அப்பா நிதின் ராஜி அப்பா பேரு அதுல இருந்து அவனுக்கு அக்கால என்ன பேரு புஷ்பலதா. திக்கணங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய அந்த பொண்ணை மேல்மிடாரம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின் ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. 7 லட்சம் ரூபா கையில பணமா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வரதட்சணையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பையனுக்கு பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க, பொண்ணுடைய அம்மா பையனோட அம்மா, அப்பா, அவனுடைய அக்கா, சித்தி உட்பட 6 பேர் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாட்டு சொல்லியாங்க. அந்த பொண்ணுடைய கொடுமை தாங்க முடியாம அம்மாவுக்கு பலமுறை என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கா. இது தாண்டி என்ன ஆச்சுன்னா தற்போது பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க.